வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தவிக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதித்திட்டம் தீட்டிய வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறனர். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 பேரையும் பிடித்து விசாரிப்பதற்காக தேடிய போது தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் அசோக்குமாருக்கு எதிராகவும் லுக்அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 பேருக்குமே சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 10:30 மணி அளவில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் சம்மன் அடிப்படையில் இதுவரை 2 பேருமே ஆஜராகவில்லை. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இதுவரை காவல்துறைக்கு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அவர்களை தேடக்கூடிய பணியில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரியும் செந்தில் பாலாஜிக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரிடமும் ரகசியமான முறையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அசோக்குமார் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணையும் இன்று நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அந்த நீதிமன்ற உத்தரவுக்காகவும் காவல்துறை காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.